இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு இப்போ தான் தமிழும் சரஸ்வதியும் வந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சரஸ்வதிக்கு ஒரு பொசசிவ்னஸும் இருக்குது. இந்த தமிழ் மேக்னாவை ரொம்ப பாராட்டினது, அவங்கள அழகுன்னு சொன்னது எல்லாமே மனசில் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கோபத்தோடு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மேக்னா என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனுடைய பிளானுக்கு ஓகே சொல்லி அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்படி சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, போக போக வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, அப்புறம் வேலை இல்லாமல் இருப்பீங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி சேர்த்துக்கிறேன், ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், வெடிமருந்து இருக்க ஒரு 2 டப்பாவை தரேன், அந்த டப்பாவை அங்கே உள்ளே போய் ஆல்ரெடி முடிஞ்சிருக்க மெட்டீரியல் நடுவில் வச்சிடணும் நீங்கள் அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க. திருப்பி அவங்க அவர் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னா அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்கெல்லாம் ஒரு 4 பேர் கொண்டு போய் அதெல்லாம் ஒழிச்சு வச்சிடறாங்க. ஒழிச்சு வச்சதுக்கு சமயத்தில் அந்த ஒரு இவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, கம்பெனி ஓனர், அவரை போய் பார்க்கறதுக்காக என்ன பாலு சாரோ ஏதோ பேர் சொல்லுவாங்க, அவரை நேராக கிளம்பி பார்க்குறது தமிழும் சரஸ்வதியும் போகிறாங்க. போய் அவரை போய் பார்க்கலாங்கிறதுக்கு முன்னாடி நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி என்ன தமிழ் என்னால் தான் மேக்னா அப்படி ஆகிட்டாங்கன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கில்ட்டாக இருக்குது அப்படின்னா, அவள் என்ன சின்ன குழந்தையா, அவளுக்கு தெரியாதா, அவள் தெரிஞ்சே தான் அங்கே போய் சேர்ந்துருக்கா, அவளெல்லாம் அவள் ஆளே மோசம் தான், அது உங்களுக்கு புரியல அப்படின்னு சரஸ்வதி பேசுகிறாங்க. ஆனால் இதே ராகினியை பற்றி பேசும்போது அவள் என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு தாங்க, அவள் பாவம் அர்ஜுன் நம்மளை பேசி ஏமாற்றிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் மேக்னானா வேறு மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் அவர் வேறு நமச்சியை ஞாபகத்தில் வச்சுட்டு நமச்சியை கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு, ஐயோ யாருமே எனக்கு வேணாம், நானே தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கார். ஸோ இவர்கிட்ட போய் அவர் பேசும்பொழுது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேக்னா மேடம் ஏன் உங்களை அப்படி தப்பாக நினச்சாங்கன்னு தெரியல, அவங்க வீட்டில் ஆளுங்கள்கிட்ட நான் சொன்னேனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை கூட பிறக்க போகுதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் கலிவர்தன்ட்ட அப்படின்னா, அப்புறம் ஆனால் அவர் தெரியாத மாதிரி காமிச்சிட்டாரு, எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கே, ஏதோ தப்பு இருக்கே அப்படின்னு தமிழும் சரஸ்வதியும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் யோசித்து நமச்சியெல்லாம் திட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ கார்த்தி கால் பண்ணி நம்ம தேசிய பாதுகாப்பு ஆணையத்திலேருந்து வந்துட்டாங்க, நம்மளை இப்போ செக் பண்ண வராங்க, ஏதோ ரெய்டாம் அப்படின்னு வேகமாக போகிறாங்க. நீங்கள் ஏதோ நாட்டுக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் மோசமான மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தேடி ரைடெல்லாம் பண்ணி எங்கேயும் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மேக்னா தான் ஏதாவது வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு பார்த்தா எதுவுமே இல்லையா, எங்கே போச்சு ஏது போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அவங்க சாரி அப்படின்ன உடனே இதெல்லாம் இந்த மேக்னா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சரஸ்வதி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு கரெக்டாக அர்ஜுனுக்கு இவங்களுக்கு மேக்னா கால் பண்ணி எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தால் எங்கள் கம்பெனிக்கே ரைடு அனுப்புவேன், இப்போ என்னன்னா நீ அடித்த பாலை திருப்பி பிடிச்சி நாங்கள் உன் மேலே எரிஞ்சிட்டோம், உன் வீட்டுக்கு தான் இப்போ ரைடு வராங்க, ஏன்னா மெட்டீரியல்லாம் நீ உன் பொருளாக எங்களுக்கு எதுக்குன்னு 1 டே திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு சரஸ்வதி வச்சிடறாங்க. என்ன நடந்துச்சு, உண்மையாக வச்சாங்களா இல்லை சும்மா ப்ளஃப் தான் பண்ணாங்களாங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இதை தெரிஞ்சு ஒன்று அர்ஜுன்லேருந்து பரமூர்லேருந்து எல்லாரும் மாற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு நம்ம ஜாமான்லாம் தேட. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க, எப்படின்னு தெரியல, ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க போல், வீட்டுக்கே வந்துடுவாங்க போல், ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்குது இந்த கதையில் எல்லாமே. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, உங்களோட இன்டெகிரிட்டி பற்றி தெரியும் மேடம், நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியும், ஏதோ கேஸ்லாம் போலீஸ் கேஸ் அவங்க மேலே வந்ததெல்லாம் கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு மேக்னாட்ட பேச, மேக்னா ரைடு மாட்டிப்போன்னு பயத்தில் கால் நடுங்கிட்டே உட்காந்துருக்கிறதோட எபிசோடு முடியுது. ஸோ எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு.